வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சந்திரன். தலைப்புச் செய்திகள். மக்களவை 3ஆம் கட்ட தேர்தல் 116 தொகுதிகளில் 61% வாக்குகள் பதிவு. 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் கல்வித்துறையை மறுசீரமைக்க வேண்டும். சென்னை விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. இலங்கை குண்டுவெடிப்புக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 22 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ராகுல் காந்தி. வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. IPL கிரிக்கெட். ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சு. விரிவான செய்திகள். மக்களவை 3ஆம் கட்ட தேர்தலில் மாலை 6 மணி நிலவரப்படி சுமார் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று 116 தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. அசம்பாவிதங்கள் ஏதும் இல்லாமல் தேர்தல் நடைபெற போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இடைவிடாமல் மாலை 6 மணி வரை நீடித்தது. ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற குஜராத்தில் 59% வாக்குகளும், கேரளாவில் 73.6% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கேரளாவில் காலை 7 மணிக்கு முன்னதாகவே பல வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். குறிப்பாக பெண்களும் மூத்த குடிமக்களும் முதன்முறை வாக்காளர்களும் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க வந்திருந்தனர். இந்நிலையில் வாக்களிக்க வரிசையில் காத்திருந்த போது மூத்த குடிமக்கள் 2 பேர் உயிரிழந்தனர். வடகரா மக்களவை தொகுதியில் பானூர் அருகே பெண் வாக்காளர் ஒருவர் மயக்கமடைந்தார். அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் காப்பாற்ற முடியவில்லை. மற்றொருவர் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் வடசேரிகரா என்ற இடத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க நின்று கொண்டிருந்த போது மயக்கமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு வாக்காளர் வாக்களித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய சற்று நேரத்தில் உயிரிழந்தார். வாக்குப்பதிவு தொடங்கிய போது பீகார் மற்றும் கேரள மாநிலங்களில் சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது ஏற்பட்டது. பின்னர் அது சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது. 3ஆம் கட்ட தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிலும், பிஜேபி தலைவர் அமித்ஷா குஜராத்தின் காந்தி நகரிலும், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் மேனிப்பூரிலும், LJD தலைவர் சரத் யாதவ் பீகார் மாநிலம் மாதேபுரா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தலோடு ஒடிஷா, குஜராத், கோவா ஆகிய மாநிலங்களில் சில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மூன்றாம் கட்ட தேர்தலின் போது குஜராத் மாநிலம் அகமதாபாத் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ராணி பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாக்களித்தார். வாக்குச்சாவடிக்கு அவர் வரும்போது பிஜேபி தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். திறந்த ஜீப்பில் வந்த பிரதமருக்கு அங்கு திரண்டிருந்த கட்சி தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவின் ஒரு பகுதியாக தமது வாக்களிப்பு இருந்தது என்றார். வாக்காளர் அடையாள அட்டை என்பது பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் வெடிபொருட்களை விட சக்தி வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அகமதாபாத் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷாவும் இன்று வாக்களித்தார். அவர் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அகமதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராலேகான் சித்தி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே வாக்களித்தார். வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் கல்வித்துறையை மறுசீரமைக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள் என்று கூறினார்.
இவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய சவால் என்றும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கல்வித்துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அவசியம் என்று கூறிய அவர் கிராம மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு தொழில்நுட்ப வசதிகள் சென்றடைய வேண்டும் என்றும் கூறினார். அறிவியலாளர்கள் விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய இது உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விழாவில் 2345 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் அமெரிக்கா இந்தியா மீது ஏதேனும் தடைகளை விதித்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார், அமெரிக்கா உள்ளிட்ட இந்தியாவின் நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் நாட்டின் எரிசக்தி, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்து யுக்திகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொள்ள மே மாதம் 2ஆம் தேதி வரை வழங்கிய விலக்கை நீட்டிக்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. இதனையடுத்து இந்த கருத்தை வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், எந்த நாட்டிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற முடிவில் மற்ற நாடுகள் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். இதுகுறித்து பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுடில்லியில் நடைபெற்று வரும் 3 நாள் கடற்படை தளபதிகளின் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று உரையாற்றினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடற்படை மண்டலங்களின் தளபதிகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்படையின் செயல்பாடுகள், கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் நிர்வாகம் கடந்த 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கடற்படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையில் 300க்கும் அதிகமானோர் பலியாக காரணமாக இருந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தகவலை ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையின் போது பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்த போதும் அதனை தடுக்க தவறியதற்காக இலங்கை அரசு மன்னிப்பு கோரியுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு முன்பாக எச்சரிக்கை தகவல்களை பார்த்ததாக அரசு செய்தி தொடர்பாளர் ரஜிதா சேனரத்னே தெரிவித்தார். தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்கள் மற்றும் தேவாலயங்கள் சம்பந்தப்பட்டோரிடம் தங்களின் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அரசு இழப்பீடு அளிக்கும் என்றும் தேவாலயங்கள் மீண்டும் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக 40 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான அனைத்து அதிகாரங்களும் அளிக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்றிரவு அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை அடுத்து சந்தேகத்திற்குரிய நபர்களை கைது செய்யவும், பிடித்து விசாரணை நடத்தவும் காவல்துறைக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவ வீரர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட்டிருப்பதை தொடர்ந்து குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பின் முதன்முறையாக கொழும்புவில் சாலை போக்குவரத்து இயல்பு நிலைக்கு வந்துள்ளது. முன்னதாக இலங்கை முழுவதும் இன்று 3 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. குண்டுவெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்த பலரது உடல்கள் புனித செபாஸ்டின் தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. இலங்கையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நியூசிலாந்தில் உள்ள கிறிஸ்ட் சர்ச் மசூதியில் இஸ்லாமியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தனே அளித்த அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் விசாரணை தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் உள்ள தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் ஜமாத் உல் முஜாஹிதீன் இந்தியா என்ற தீவிரவாத அமைப்புடன் தொடர்புள்ளவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு எதிரானவர்கள் முஸ்லீம் மக்கள் என்றும் அவர்கள் மேலும் 30 ஆண்டு கால சண்டையை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஈஸ்டர் திருநாளில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் காரணமாக மேலும் ஒரு உலக பயங்கரவாத வலைப்பின்னலுக்குள் இலங்கை தள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பயங்கரவாதத்தை முறியடிக்க சர்வதேச அமைப்புகளும் பல நாடுகளும் உதவி செய்ய முன்வந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமான எச்சரிக்கைகள் கிடைத்த போதும் அதனை கவனிக்க தவறியதற்காக அரசு மீது குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பள்ளிகள் ஒரு வாரத்திற்கும் பல்கலைக்கழகங்கள் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரையிலும் மூடப்பட்டிருக்கும் என அரசு அறிவித்துள்ளது. இதற்கிடையே இலங்கை குண்டுபிடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 321ஆக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. காங்கிரஸ் தலைமையில் இருந்த மத்திய அரசு குடும்ப நலனில்தான் அக்கறை காட்டியது என்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு அல்ல என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசா மாநிலம் பாலசோரில் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமது ஆட்சி காலத்தில் இதே பாலசோரில் மிஷன் சக்தி என்ற செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது என்றார். இதன் மூலம் பாலசோர் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய நரேந்திர மோடி பாதுகாப்பு படையின் திறனை வெளிப்படுத்தாமல் முந்தைய அரசு இருந்துவிட்டதாக குறை கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் 1 வருட காலத்திற்குள் மத்திய மாநில அரசுகளில் காலியாக உள்ள 22 லட்சம் அரசு வேலைகள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் துங்கார்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அநீதி இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கு பெருமளவில் அநீதி நடந்துள்ளதாக தெரிவித்த அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் தாம் நியாயமான முறையில் நடந்து கொள்ள விரும்புவதாகவும் அப்போது அவர் கூறினார். ராஜஸ்தானில் 2 கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டுக்குள் நக்சலைட் தீவிரவாதம் நாட்டிலிருந்து முற்றாக அகற்றப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் உசைனாபாத்தில் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அதிருப்தியாளர்களும் பயங்கரவாதிகளும் நாட்டின் பாதுகாப்பு வழியில் குறுக்கே வருவதாகவும் இது வளர்ச்சிக்கு இடையூறாக உள்ளது என்றும் கூறினார். இத்தகைய சக்திகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களுக்கும் மத்திய அரசு அறிவித்துள்ள நலத்திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அத்தொகுதிகளில் 1 வாரத்திற்கு முன்னதாகவே வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கப்படும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருந்த அறைக்குள் அலுவலர்கள் சென்றது தொடர்பான விவகாரம் குறித்து கூடுதல் தலைமை தேர்தல் ஆணையர் அறிக்கை அளிக்க உள்ளதாக கூறினார். இந்த மையத்தில் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதா என்பது பற்றி தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள சூலூர், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இன்று வெளியிட்டனர். சூலூர் தொகுதியில் வி. கந்தசாமி, அரவக்குறிச்சி தொகுதியில் வி. செந்தில்நாதன், திருப்பரங்குன்றம் தொகுதியில் எஸ். முனியாண்டி, ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதி பே. மோகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அஇஅதிமுக ஆட்சி மன்ற குழு எடுத்த முடிவின்படி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அழகிரி நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவது குறித்து ஸ்டாலினுடன் விவாதித்ததாக கூறினார். சாலைகள் போடும் திட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி எதிரானது இல்லை என்று தெரிவித்த அவர் பொன்பரப்பியில் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே.ஆர். ராமசாமி, மூத்த தலைவர் இ.வி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். டில்லி வடக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக பிரபல பாடகர் ஹன்ஸ்ராஜ் ஹன்ஸ் போட்டியிடுவார் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போது உறுப்பினராக உள்ள உதித் ராஜுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ் இலோதியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ககன் சிங் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதற்கிடையே தமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதால் பிஜேபியை விட்டு விலகப் போவதாக உதித் ராஜ் மிரட்டல் விடுத்துள்ளார்.
வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட கோவில் சிலைகளை மீட்பதற்காக சிறப்பு குழு அமைக்க கோரும் மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுக்கும் தொல்லியல் துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கலைநயம் மிக்க தொன்மையான கோவில் சிலைகள் கடத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. வெளிநாடுகளில் உள்ள இந்த சிலைகளை மீட்க சிறப்பு குழு அமைக்க உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு முன்னிலையில் வந்தபோது உரிய பதில் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கும் தொல்லியல் துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக அவை வைக்கப்பட்டுள்ளன. அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டத்தில் தமிழக உள்ளாட்சித் தேர்தலின் வாக்குச்சாவடி வரைவு பட்டியலை மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி வெளியிட்டார். இந்த வரைவு பட்டியல்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட கிராம ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி அலுவலகங்களில் இன்று முதல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சேலம் சந்தையில் மாம்பழ வரத்து அதிக அளவில் விற்பனைக்கு உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாம்பழம் என்றாலே தனி சுவை உண்டு. சேலம் மாவட்டத்தை சுற்றியுள்ள வாழப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து சேலம் சின்னக்கடை வீதி, பெரிய கடை வீதி போன்ற இடங்களில் உள்ள பழக்கடைகளில் அதிக அளவில் விற்கப்பட்டு வருகிறது. மாம்பழ வரத்து அதிகரித்ததை அடுத்து விலையும் சற்று குறைந்துள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். பெரியகுளம் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. கோவில்புரம், குள்ளபுரம், பொம்மிநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5000 வாழை மரங்கள் சரிந்து நாசமானது. மேலும் அங்குள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள புது குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழக அரசு சீல் வைத்து மூடியதை அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்த குழு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிப்பது குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆலை பராமரிப்பு பணிக்கென நிர்வாகம் கோரியதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு அரக்கோணம் வழியாக சுற்றுவட்ட ரயில் போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வட மாநிலங்களிலிருந்து சென்னை தெற்கு பகுதிக்கு வரவேண்டியவர்கள் பல மணி நேரம் சுற்றி வந்து சேர வேண்டிய நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டிலிருந்து அரக்கோணம் வரையிலான ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டு சுற்றுவட்ட ரயில் போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டு வரவேண்டியவர்கள் சென்னை கடற்கரை ரயில் நிலையம் வழியாக செல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் இந்த ரயில் போக்குவரத்து மூலம் பொதுமக்களுக்கு நேர விரயம், பண விரயம் குறைக்கப்படும் என்று தெரிகிறது. சாகித்ய அகாடமி நடத்திய உலக புத்தக விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த விழாவில் சாகித்ய அகாடமியில் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர் வி. அரசு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பரமத்தி வேலூர் அடுத்த பொத்தனூர் வழியாக செல்லும் காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக 7 பேர் சென்றுள்ளனர். ஆற்றின் மையப்பகுதிக்கு சென்ற அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நீரில் மூழ்கியுள்ளனர். 6 பேர் நீரில் மூழ்கிய தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டனர். சிங்கப்பூரிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணியிடம் இருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை வந்த சம்சுதீன் முகமது என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை தீவிரமாக சோதித்ததில் 100 கிராம் எடை கொண்ட 4 தங்க கட்டிகளை காலணிகளில் பதுக்கி அவர் கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சம்சுதீன் முகமதுவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள்.
சவுதி அரேபியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 13 பேரை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சவுதி அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரியாத் நகரின் வடமேற்கு பகுதியில் ஜுல்ஃபி மாகாணத்தில் தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் உயிரிழந்தனர் என்றும், இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களது புகைப்படங்கள் மற்றும் தேசிய அடையாள எண்களையும் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா தடை விதித்ததற்கு அந்நாடு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா, சீனா, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதோடு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்தது. மேலும் தொடர்ந்து இந்த நாடுகள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தால் அமெரிக்கா பொருளாதார தடையை அமல்படுத்த நேரிடும் என்று எச்சரித்தது. இதுகுறித்து தமது கண்டனத்தை தெரிவித்துள்ள ஈரான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர், சர்வதேச ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சர்வதேச அளவில் தேவைப்படும் கச்சா எண்ணெய் தேவையை சவுதி அரேபியா நிறைவு செய்யும் என அந்நாட்டு எரிபொருள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு இந்தியா உள்ளிட்ட 8 நாடுகளுக்கு தளர்த்தப்பட்டிருந்த விதிமுறைகளை அமெரிக்கா விலக்கிக் கொண்டதை அடுத்து இந்த நாடுகளில் ஈரானிலிருந்து இறக்குமதியாகும் கச்சா எண்ணெயை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானுக்கான தடையை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் பிரச்சினையை கண்காணித்து வருவதாகவும், அதற்கான தீர்வை சவுதி அரேபியா வழங்கும் என்றும் அந்நாட்டு எரிபொருள் துறை அமைச்சர் காலித் அல் ஃபாலிஹ் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.4 பதிவானது. தலைநகர் மணிலா அருகே நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவுக்கு வடமேற்கே 60 மீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானதால் பெரும்பாலான கட்டிடங்கள் குலுங்கியதோடு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இதைத் தொடர்ந்து சாலை, விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. பம்பங்கா மாகாணத்தில் இந்த பாதிப்பு அதிக அளவில் இருந்தது என்றும், இந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியான டூடுபிகன் பகுதியில் கடலுக்கு அடியில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 6.4 என்ற ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதால் பிலிப்பைன்ஸ் மக்கள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச் சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸ் 80 புள்ளிகள் குறைந்து 38,564 புள்ளிகளுடன் வர்த்தகமானது. தேசிய பங்குச் சந்தையான நிப்டியும் 18 புள்ளிகள் குறைந்து 11,576 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 4 காசு குறைந்து 69 ரூபாய் 62 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றிற்கு 24,120 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 3,015 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிலோ 40,000 ரூபாயாகவும் 1 கிராம் 40 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 71 காசாகவும், டீசல் விலை 70 ரூபாய் 17 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து ஆடிவரும் ஹைதராபாத் அணி சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. சென்னை அணியின் ஹர்பஜன் சிங் முதல் விக்கெட்டை கைப்பற்றினார். கூலி தொழிலாளி மகளாய் பிறந்து ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி என்ற பெண். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து வசதி இல்லாத ஊரில் கூலி தொழிலாளியின் மகளாக பிறந்தவர் கோமதி.
பள்ளிக்கும் கல்லூரிக்கும் நடந்தே சென்று பழக்கப்பட்ட அவருக்கு வறுமை தடையாக இல்லை. பள்ளி கல்லூரிகளில் தடகள போட்டிகளில் பல கோப்பைகளை வென்று சாதனை படைத்த அவர் தற்போது 2019 ஆண்டிற்கான ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் சிவ தாப்பா அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடை பிரிவில் நடந்த போட்டியில் தாய்லாந்தின் ரூஜாக்ரனை 5-0 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். எனினும் அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் உலகின் முன்னணி வீரர்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் தொடர்ந்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். மாகியோ போட்டிகளில் 2013 ஆண்டில் தங்கப்பதக்கமும் 2015 வெண்கலப் பதக்கமும் 2017 வெள்ளிப் பதக்கத்தையும் தாப்பா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற வீரர் என்ற பெருமை கொண்ட தாப்பா ஆசிய போட்டியில் தங்கம் வெல்லுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் பூனியா தங்கப்பதக்கம் பெற்றார். உலகின் நம்பர் 1 மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா முதலிடத்தை பிடித்தார். கஜகஸ்தானின் சயாத் பெக் வகாசாவை 12-7 என்ற நேர் செட்டில் வீழ்த்தி பதக்கத்தை வென்றார். 65 கிலோ எடை பிரிவில் நடைபெறும் இந்த போட்டிகளில் கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு தற்போது பஜ்ரங் பூனியா பெறும் 2வது தங்கப்பதக்கம் என்பதும் மொத்தமாக இந்த போட்டித் தொடரில் அவர் பெறும் 5வது பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 2020 ஆண்டில் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கடுமையான போட்டியாளராக பஜ்ரங் பூனியா விளங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது வானிலை. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இந்த தாழ்வு பகுதியானது 27ஆம் தேதி தாழ்வு மண்டலமாகவும் 29ஆம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்றார். இதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக பல இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட இடங்களில் பிற்பகலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், நாச்சியார் கோவில் உள்ளிட்ட பல இடங்களில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் கடந்த 3 மாதங்களாக நீடித்து வந்த வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழை காரணமாக அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் ஓடியது. தொடர் வெப்பம் காரணமாக கடும் அவதிக்கு உள்ளான மக்கள் இந்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை 3ஆம் கட்ட தேர்தல் 116 தொகுதிகளில் 61% வாக்குகள் பதிவு. 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் கல்வித்துறையை மறுசீரமைக்க வேண்டும். சென்னை விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. இலங்கை குண்டுவெடிப்புக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 22 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ராகுல் காந்தி.
வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுக்க வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட், ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.